பிரமிட் அனைத்து பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு என்ன வேண்டும்? நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது நம்ம நினைப்போம். நம்ம இப்ப மெடிடேஷனுக்குள்ள வர்றதுனால, நம்மளோட எண்ணங்கள் கொஞ்சம் வேற மாரி இருக்கும். ஆனா நம்ம மத்தவங்கள எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குழந்தைகிட்ட போய் உனக்கு என்ன வேணும்? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த குழந்தை என்ன சொல்லும் அப்படின்னா, ஒ ஒரு பொம்மை வேணும், சாக்லேட் வேணும், இந்த மாரி தான் கேட்கும். அதே இது ஒரு ப படிக்கிற பசங்கட்ட கேட்டோம்னா, நான் நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும். அந்த மாரி நெனப்பாங்க. படிச்சுட்டு நீ என்ன பண்ண போற அப்டின்னா, நான் நல்ல வேலைக்கு போறேன், நெறைய சம்பாரிக்கணும். இந்த மாரி நெனப்பாங்க. அதே மாரி ஒரு பெண்கள்ட்ட இந்த மாரி கேட்கும்போது, அவங்களோட ஆசைகள் எப்டி இருக்குன்னா, நான் எனக்கு நல்ல ஆடைகள் வேணும், நகை வேணும், இந்த மாரி நெனப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி எண்ணத்துல இருப்பாங்க. அதுக்கு ஒரு டாக்டர் என்ன செய்றாருன்னா, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவர்ட்ட பேஷண்ட்ட கேட்காரு. அவங்க ஒரு இதய நோய், புற்றுநோய் இந்த மாரி உள்ளவங்க தான் வருவாங்களாம். வரும்போது அந்த நோயாளிட்ட கேட்கறாங்க, "உங்களுக்கு என்ன வேண்டும்? ஏன் நீங்க இந்த நோயிலருந்து வெளிவரணும்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்காரு. அத அவர் யோசிக்காரு. என்னடா நம்மளே ஒரு நோயோட வாரோம். ஆனா நம்மள பார்த்து இந்த டாக்டர் இப்படி கேட்காரே! அவருக்கே ஒரு இது இல்லையா? அப்படிங்கிற மாரி யோசிக்காரு. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, "இந்த நோயிலருந்து நான் வெளிவந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். அப்புறம் நான் நோயோட எப்படி வாழ முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் மறுபடியும் டாக்டர் கேட்காரு, "ஏன் நீங்க நோயிலருந்து வெளிய வரணும்னு நெனைக்கிறீங்க? சரியான இத சொல்லுங்க" அப்படிங்காரு. உடனே அவர் யோசிக்காரு. சரி இருந்தாலும் பரவால்ல. நான் நோயிலருந்து வெளிவந்தா தான, அ என்னால வேலைக்கு முடியும். நான் பணம் சம்பாரிக்க முடியும் அப்படிங்காரு. சரி பணம் சம்பாரிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு மறுபடியும் டாக்டர் கேட்காரு. அப்ப அவர் சொல்றாரு, "நான் பணம் சம்பாரிச்சேன்னா, என்னோட பையன நான் நல்ல ஒரு இதுல படிக்க வைப்பேன். நல்லா இதுல படிச்சு அவன் நல்ல வேலைக்கு போவான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவன் நல்ல வேலைக்கு போய் என்ன பண்ணுவான்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "அவன் நல்லா பணம் பணம் சம்பாரிப்பான். அவன் வாழ்க்கைய நல்லா பார்த்துக்கிடுவான்." அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு அந்த நோயாளி. மறுபடியும் ஏன் அவன் நல்ல வேலைக்கு போகணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்லி சொன்னவுனே, அப்பதானே அவன் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்றாரு. அப்ப கடைசியா என்ன ஆகுது, சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம சுத்தி வளைச்சு நம்ம தேவைகள் ஒண்ணு ஒண்ணையா நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் கடைசி முடிவாவே வருது. இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டாலும், அந்த சாக்லேட் கிடைக்குதோ, ஒரு பொம்மை கிடைக்குதோ, அத வச்சு அதுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாரி ஒரு பையன் படிக்கிறான் அப்டின்னா, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க் கிடைச்சுச்சுன்னா, அது ஒரு சந்தோஷம். இப்ப பெண்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில பேர் நல்ல ஒரு ஆடையோ, ஒரு நல்ல நகைகள் இந்த மாரி கிடைச்சா அது ஒரு சந்தோஷம். இப்ப கடைசி முடிவு என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மகிழ்ச்சிக்காக தான் நமக்கு இது வேணும், அது வேணும். நான் நோயிலருந்து வெளிவரணும்னாலும் நான் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தான். மத்தபடி வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. நான் ஆனா அவங்க நம்ம நெனைக்கிறோம், சுத்தி வளைச்சு போயி நம்ம அந்த மகிழ்ச்சிய தேடுறோம். நான் நல்லா பணம் சம்பாரிக்கணும், நான் நல்லா வாழணும். அப்பதான் அந்த மகிழ்ச்சிய நான் அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம சுத்தி வளைச்சு தான் நம்ம இலக்க போய் தேடுறோம். அதே இது நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நெனச்சுட்டோம்னா, நமக்கு என்னென்ன நமக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே அதுவாவே நம்மகிட்ட சேரும். ஆனா அத விட்டுட்டு நம்ம இதெல்லாம் வந்த பிறகு தான் அந்த சந்தோஷம்ங்கிறது நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டோம். அதுதான் நம்மளோட தவறான புரிதல் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மகிழ்ச்சிங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள நம்ம இதயத்துல தான் ஆழமா பதிஞ்சிருக்குது. அத ஒரு உணர்தல் நிலையில தான் இருக்குது. அத நம்ம உணர்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். அதனால தான் நம்ம தியானம் பண்றது, இந்த சத்சங்கம் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்குள்ள ஒரு ஆனந்தம் நமக்குள்ளே வருது. நம்மளோட ஆன்மா நிலைய அடையும்போது நமக்கு சந்தோஷங்கிறது தன்னாலே கிடைக்கும். அத விட்டுட்டு தான் நம்ம இந்த பொருள் இது கிடைச்சா சந்தோஷம் அப்படி, அது கிடைச்சா சந்தோஷம் நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் சந்தோஷத்துக்கான ஒரு திறவுகோல் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆ நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, புதிய ஏற்பாடுல, "சொர்க்க சாம்ராஜ்யத்தை அடையிறது தான் நம்மளோட இலக்காவே வச்சுக்கிடணும்" அப்படின்னு சொல்றாரு. சொர்க்க சாம்ராஜ்யம் அப்படின்னா எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம இதயத்துக்குள்ள, நமக்குள்ள ஆழ்ந்து நமக்குள்ள நம்மளோட இருப்பா உள்ள இருக்கிறது தான் அந்த சொர்க்க சாம்ராஜ்யம். அதுல தான் நம்ம இன்பமா வாழ்றதுக்கான வழி இருக்குது. ஆனா அத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், வேற எதையோ தேடி நம்ம இலக்க வேற பாதையில நம்ம கொண்டு போயிர்றோம்.
அதனால நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்த நம்ம அனுபவிக்க முடியாம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சொர்க்கம்ங்கிறது வந்து நம்ம எங்கேயோ போய் அலைஞ்சு தேட வேண்டியது கிடையாது. அது நமக்குள்ள தான் ஆழ்ந்து பதிஞ்சு இருக்கு. அத அடையிறது வந்து நம்ம எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஆழ்ந்து நமக்குள்ள போய் நம்ம தியானம் பண்ண நமக்குள்ள போகும்போது, நம்ம அந்த விழிப்புணர்வு நிலைய அடையும்போது, நம்மளால கண்டிப்பா அத அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இத தான் வந்து நம்மளோட ஆன்மீகத்துல கூட தமிழ் இதுல சொல்றாங்க. இந்துக்களுமே வந்து ஆன்மீகத்துல வந்து இதுதான் வந்து அ தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நமக்குள்ள அந்த அருட்பெருஞ்சோதி நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து வேற மத்த பொருளால தான் நமக்கு ஆனந்தம்ங்கிறத நம்ம நெனச்சுட்டு, அ என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. என்ன நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. எனக்கு கார் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு நல்ல பெரிய வீடு இருக்குது. அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அப்படி நெனைக்க என்ன ஆகுது அப்படின்னா, அதுலேருந்து நம்ம கிட்ட ஒண்ணு போச்சுன்னா கூட, நம்மளால தாங்க முடியாம நம்ம வேற ஒரு இதுல அடிமையாயிர்றோம். தவறான பாதையில போய் ஒருத்தவங்க மது பழக்கத்துக்கு, ஏதோ ஒரு இதுக்கு வந்து அடிமையாகி அவங்க வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருது. ஆனா நம்ம வந்து அத புரிஞ்சுக்காம, நம்ம இதெல்லாம் இருந்தா தான் மகிழ்ச்சிங்கிறத விட்டுட்டு, நம்ம நமக்குள்ள போய் நம்ம ஆழ்ந்து நமக்குள்ள இருக்கிற அந்த இருப்ப அடையும்போது, தன்னாலே அந்த மகிழ்ச்சிங்கிறது நமக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறமா நமக்கு என்னென்ன தேவையோ அதுவும் நம்மகிட்ட வந்துரும். அப்ப நம்ம அடைய வேண்டியது என்னதுன்னு பார்த்தா, நம்ம இலக்கா வந்து நம்ம வச்சுக்கிடணும்னா, மகிழ்ச்சிங்கிறத தான் நம்ம இலக்கா வச்சுக்கிடணும். 2வது நமக்கு என்னென்ன தேவையோ அது வந்து இந்த மகிழ்ச்சியா நம்ம இருக்கும்போது, அதுவாவே நம்மள தேடி வந்துரும் அப்படிங்கிறத தான் சொல்றாங்க எல்லாருமே. அப்ப வந்து நம்ம வந்து மகிழ்ச்சிய மட்டும் நம்ம அடையணுங்கிற இலக்க மட்டும் நம்ம வச்சுக்கிடணும். அதுதான் நம்மளோட நோக்கமாவும் நம்ம வச்சுக்கிடணும். இப்ப அந்த மகிழ்ச்சி எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது நமக்குள்ள தான் இருக்குது. இப்ப இந்த உலகமே வந்து ஒவ்வொரு மாற்றத்துக்காக தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது. அதுபோல நம்மளும் வந்து நமக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வரும்போது, நம்மளோட உறவுகள் வந்து நம்மள தேடி எல்லாரும் நம்மள தேடி வருவாங்க. அதுபோல நம்மளோட ஆன்ம ஒளி வந்து அதிகமா ஆகும்போது, நமக்கு என்னென்ன தேவையோ அதுவும் நம்மள தேடி வந்துரும். தன்னாலே அதுவாவே வரும். நமக்கு அது ஒரு அதிசயமாவும் அதுதான் வந்து நம்ம நெனைப்போம். திடீர்னு ஏதாவது கிடைக்கும்போது, இது நான் நான் நெனச்சிருந்தேன். ஆனா அது அதுவாவே வந்துருச்சு அப்படின்னு நம்ம நெனைப்போம். நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நெனைப்போம். அதுதான் வந்து இந்த ஒரு ஆன்ம சாதனை அப்படிங்கிறத கூட நம்ம நெனச்சுக்கலாம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம மகிழ்ச்சிய மட்டும் நம்ம நெனச்சாலே போதும். அதுக்கு ஊடால இருக்கிற அந்த பொருட்களோ, அந்த நம்ம சந்தோஷம், இந்த இது கிடைச்சா சந்தோஷம், அது கிடைச்சா சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாமே, அதுக்கு அப்புறமாவே நம்மகிட்ட எல்லாமே வந்துரும். அப்ப நம்ம வந்து சந்தோஷத்த மட்டும் தான் எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இ நம்மள பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து தவறான கண்ணோட்டம். நம்ம இதெல்லாம் இருக்கிறனால மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படிங்கிறதே தவறான கண்ணோட்டம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, ஒரு சூரிய இப்ப வந்து ஒரு மேக கூட்டத்துக்குள்ள மறைஞ்சு இருக்குது சூரியன் அப்படின்னா, அந்த மேகம் விலகி போனவுனே அந்த சூரியன் எவ்வளவு பிரகாசமா வெளிவருமோ, அது மாரி நமக்குள்ள வந்து மகிழ்ச்சிங்கிறது ஒளிஞ்சிருக்குது. அத வந்து அந்த மேகக்கூட்டம் மறைச்சு இருக்குது. அது மாரி தான் நம்மள மறைச்சு இந்த பொருட்களோ, இந்த நம்ம உறவுகளோ, இந்த சமுதாய கட்டமைப்போ, இதெல்லாம் வந்து நம்மள மேகம் மாரி மறைச்சு வச்சிருக்குது. அப்ப அதுலருந்து நம்ம வந்துட்டோம்னா, கண்டிப்பா நம்ம ஆன்மாவ வந்து நம்ம அடைய முடியும். அப்ப அந்த ஆன்மாவ அடையும்போது, அந்த பேரானந்த நிலைய நம்மளால அடைய முடியும். இப்ப வந்து ஒரு மின்சாரமே இருக்குது. அந்த மின்சாரம் இருக்குதுங்கிறத நம்ம எப்படி நம்புறோம் அப்படின்னா, அந்த பல்ப் எரியும்போது நம்மளால நம்ப முடியும். ஆ அந்த வெளிச்சம் கிடைக்குது. அப்ப அது எப்படி வருது? மின்சாரம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மாரி தான் நமக்குள்ள அந்த ஆன்மான்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் வந்து இந்த அண்ட சராசரம் அதோட சக்தியும், நமக்குள்ள இருக்க அந்த ஆன்ம சக்தியும் ஒண்ணுதான். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு, நம்ம சக்திய வந்து நம்ம பயன்படுத்தும்போது, அந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாத்தையுமே நம்மளால கண்டிப்பா அடைய முடியும். அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்றாங்க. அப்ப நம்ம அத விட்டுட்டு, நம்ம ஏன் சின்ன சின்ன பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டு, அதால தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது, நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த பிரபஞ்சத்துல இருக்க சக்தி எல்லாமே நம்மகிட்டயும் அந்த சக்தி இருக்குது. அப்ப நம்ம அந்த சக்திய பயன்படுத்தி, நம்ம எப்படியெல்லாம் நமக்குள்ள போயி நம்மளோட எ ச மகிழ்ச்சி அடைஞ்சு, நம்ம இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன தேவையோ, அது எல்லாத்தையும் நம்ம அடையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் தன்னாலே நம்மள தேடி வருங்கிறதையும் நம்ம சொல்றாங்க. தேடி கூட நம்ம போக தேவையில்ல. நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்மள தேடி வரும்.
அப்ப நம்ம அடைய வேண்டியது எதுவுமே வேற எந்த பொருளுமே கிடையாது. அந்த ஆனந்தம் மட்டுமே தான். நம்ம வந்து அந்த அமைதி நிலைய அடைஞ்சு, நம்ம அந்த விழிப்புணர்வோட ஒன்றிணைந்து, நம்ம இருப்ப வந்து நம்ம உணரணும். அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இப்ப எப்படி ஈர்ப்பு சக்திங்கிறது ஒண்ணு இருக்குதோ, அது மாரி தான் நமக்குள்ள இருக்க அந்த சக்தியும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம என்ன நெனச்சாலும் அது நம்மகிட்ட கண்டிப்பா வந்து அடையும். அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு இதாவே இருக்குது இந்த உலகத்துல. மறந்துட்டு நம்ம வாழ்றோம். அப்ப நம்ம தியானம் அதிகமா பண்ணும்போது, நம்ம அந்த விழிப்புணர்வு நிலைய நம்மளால அடைய முடியும். அத அடையும்போது கண்டிப்பா நம்மளால அந்த பேரானந்த நிலைங்கிறது நம்மகிட்ட வந்து சேரும். அப்ப நம்ம அடைய வேண்டியது எல்லாமே வந்து அந்த ஆன்ம நிலைய உணர்றது மட்டும் தான். அதுக்கு அடுத்து இந்த இதுவே அடைஞ்சுட்டா கூட, ஒரு சில நேரங்கள்ல நமக்கு திருப்தி ஏற்படாது. எவ்வளவுதான் மகிழ்ச்சி இருந்தாலும் நம்மளால திருப்தி அடைய முடியாது. அதுக்கடுத்து இன்னும் நமக்குள்ள ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது, கடைசியா என்ன வந்து சேரும் அப்படின்னா, நம்ம வந்து ஆ அந்த ஆனந்தம்ங்கிறத அடைஞ்சு முடிச்ச பிறகு கூட, நான் யார்? நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? நான் இனிமே எங்க போவேன்? அப்படிங்கிற ஒரு இதுவுமே நமக்குள்ள ஒரு தேடலா, நமக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அது என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு, நம்ம அதையும் நம்ம கண்டுபிடிச்சு, நம்மளோட இறப்புக்கு பின்னாடி நம்ம எங்க போவோம்? நம்ம ஏன் அங்கருந்து எங்கருந்து வந்திருக்கோம்? நம்ம ஏன் பிறந்தோம்ங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் தான், நம்மளால திருப்தியா வாழவும் முடியும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து அந்த நான் யார் அப்படிங்கிறதையும் அடிக்கடி நமக்குள்ள போய் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுட்டு நான் எங்கேருந்து வந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? அப்படிங்கிறதையும் நம்ம தேடும்போது, நம்ம அந்த இதையும் நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நம்ம எப்பயுமே சந்தோஷத்த அனுபவிச்சாலும், அதுக்கு அடுத்த நிலையான நம்ம எங்க போறோம் இறப்புக்கு பிறகு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்பதான் பரிபூர்ண நிலைய நம்மளால அடைய முடியும். அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து அந்த நிலை அடையறது தான் நம்மளோட நோக்கமா வச்சுக்கணும். அப்ப நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? நமக்கு அப்ப என்ன தேவை? அப்படிங்கிறது நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்மளோட தேவை வந்து மகிழ்ச்சி மட்டும் தான். மத்த எந்த பொருளாலயும் கிடைக்கிறது வந்து ஒரு சில நேரங்கள்ல எப்படி ஒரு காத்தடிச்சா வந்து சில நேரங்கள்ல ஒரு தூசி பறந்து போற மாரி அந்த இதுலருந்து ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா கூட தாங்கிக்கிற சக்தி நமக்கு இல்லாம நம்ம வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருவோம். அதனால நமக்குள்ள போய் தான் அந்த ஆனந்தத்த தேடணும். மத்த யார் மூலியமும் நம்ம தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நம்ம அந்த ஆன்ம சாதனை செஞ்சு நம்ம விழிப்புணர்வு நிலைய அடையணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமா. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு பெரிய பணக்காரர் வந்து நெறைய சம்பாரிச்சுட்டாரு. பணம் நெறைய சம்பாரிச்சுட்டாரு. அவர் வாழ்க்கை ஃபுல்லா நெறைய ஓட்டம்லயே இருந்து, அவருக்கு தேவையான பணம், பெயர், புகழ் எல்லாமே சம்பாரிச்சுட்டாரு. சம்பாரிச்சு முடிச்ச உடனே அவருக்கு ஒரு காலகட்டத்துக்கு அடுத்து அ கொஞ்சம் அவருக்கு அமைதி தேவைப்படுது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆற்றங்கரை பக்கத்துல ஒரு வீடு கட்டி, நம்ம மகிழ்ச்சியா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் வீட கட்டி இருக்காரு. இவ்வளோ நாள் வந்து ஃபுல்லா ஓட்டம். ஏன்னா, அவரோட வாழ்க்கையில ஃபுல்லா அவரோட தேடல்கள் வந்து பணம், பொருள் சார்ந்த விஷயத்திலே இருந்துக்குது. அந்த தேடலுக்காக அவர் வாழ்க்கை ஃபுல்லாவே அவரு பயிற்சி. அதுக்கப்புறமா ஒரு 60 வயசுக்கு அடுத்து அவர் அமைதிய தேடி ஒரு ஆற்றங்கரை கரையில வீடு கட்டி இருக்காரு. அப்ப வந்து ஒரு ஆற்றங்கரை பக்கத்துல ஒருத்தர் வந்து ஒரு படகுல வந்து படுத்திருக்காரு. அவர வந்து இவரு பார்க்காரு. என்னடா இந்த பையன் வந்து இந்த வயசுலயே வந்து இப்படி பகல் நேரத்துல போய் தூங்கிக்கிட்டு இருக்கானே! அவன் வந்து உழைக்காம இப்படி இருக்கானே! அவனுக்கு என்ன அறிவு இருக்குது? அப்படி சொல்லி நெனைக்காரு அவருக்குள்ள. வந்து அவர வந்து அந்த பையன்ட்ட கேட்காரு. "தம்பி நீ என்னடா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க? பகல் நேரத்துல இப்படி தூங்குறது சரியா? போய் உழைக்கணும் தம்பி. உழைச்சா தான் பின்னாடி நம்ம நல்லா வாழ முடியும். இப்படி தூங்குறது சரியா?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்காரு. அப்ப அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, "சார் நான் நைட்டு ஃபுல்லா மீன் பிடிக்க போனேன். நான் மீன் பிடிச்சுட்டு வந்துட்டேன். நான் காலையில தான் வந்தேன். வந்துட்டு இனிமே நான் கொஞ்ச நேரம் தூங்குனா தான் எனக்கு நல்லாருக்கும். அதுக்கப்புறமா நான் எந்திரிச்சுட்டு போய் என்னோட மீனெல்லாம் கொண்டு போய் நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட குழந்தைகள், மனைவியோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் நான் வந்து நைட்டு வந்து மீன் பிடிக்க போயிருவேன்" அப்படி சொல்றான். உடனே "இது சரி கிடையாது தம்பி. இப்படியெல்லாம் நீ இருக்கக்கூடாது தம்பி. நீ நைட்டு மீன் பிடிச்சுட்டு வரியா? அப்ப வந்து நீ எப்படி இந்த சின்ன படக வச்சு இவ்வளோ நாள் நான் ஓட்ட முடியும்? உனக்கு சரி வருமா? அப்ப நீ வந்து பெரிய ஒரு மோட்ரு வாங்கணும். கரண்ட் மோட்ரு மாரி வாங்கணும். அப்ப நீ அந்த மோட்ரு படகு வாங்கி, அதுல போய் நீ மீன் பிடிக்கணும். அது மூலியமா நீ நெறைய மீன் பிடிச்சுட்டு வந்து, அதுக்கு பெரிய நீ நல்ல வலை வாங்கணும். அப்ப நீ வந்து பகல்லேயும் நெறைய உழைக்கணும். இப்படியெல்லாம் தூங்கி நேரத்த ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீ நெறைய சம்பாரிச்சு,
4, 5 படகு வாங்கணும். நெறைய போட் வாங்கணும். போட் வாங்கி அதுல நெறைய நீ ஒரு ஓனர் ஆகணும். பெரிய ஒரு முதலாளி ஆகணும். அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நீ இந்த ஆற்றங்கரையில ஒரு வீடு கட்டி நான் சந்தோஷமா வாழலாம். அப்படின்னு அந்த அ அவரு சொல்றாரு. அந்த பணக்காரர் வந்து சொல்றாரு. அத கேட்ட உடனே இவன் கேட்கிறான். இந்த பையன். நான் இப்ப என்ன சார் செய்றேன்? நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கிறான். அதுக்கப்புறம் தான் அவருக்குள்ள ஒரு யோசனையே வருது. அவன் இப்பயும் அந்த ஆற்றங்கரை கிட்ட தான் படுத்திருக்கான். அவன் நாட்டுக்கு நிம்மதியா தான் வாழ்றான். அத ஒரு வயசான காலத்துல போய் அவன் அனுபவிக்கிறத விட, அவன் இப்பயே அவனுக்கு பிடிச்ச மாரி வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற யோசனை அப்பதான் அவனுக்குள்ள வருது. வயசுல வந்து கஷ்டப்பட்டு நான் பணம் சம்பாரிக்கிறதுக்காக, அது நான் வந்து எனக்கு தேவையானத நான் சம்பாரிக்கிறேன். என் குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கேன்னு அந்த பையன் சொல்றான். அதையும் மீறி நீ இன்னும் 4 போட் வாங்கணும். இன்னும் நீ அந்த வலை வாங்கணும். இதுக்காக நீ வந்து இப்படி ஆற்றங்கரை கிட்ட படுத்து கிடந்தேன்னா, உன்னால எப்படி அ பணம் சம்பாதிக்க முடியும்? அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது நம்ம மேல தான் தப்பு. அப்படிங்கிற புரிதல் வந்து அந்த பணக்காரருக்கு அதுக்கு அடுத்து வருது. நான் 60 வயசுக்கு அடுத்து நான் ஆற்றங்கரையில வந்து நான் வீடு வாங்கி நான் வாழ்றத விட, அவன் இந்த வயசுல அவன் மகிழ்ச்சியா அந்த ஆற்றங்கரையில படுத்திருந்துட்டு, அவன் சந்தோஷமா அவன் குடும்பத்தோட வாழ்றான். அந்த வயசுல நான் வாழ்க்கைய இழந்துட்டு தவிக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் தான் கிடைக்குது. அப்ப மகிழ்ச்சிங்கிறது வந்து எங்க இருக்குது அப்படின்னா, நமக்குள்ள தான் இருக்குது. ஆனா நம்ம தான் வந்து இந்த பொருள் இருந்தா தான் சந்தோஷம், அந்த பொருள் இருந்தா தான் சந்தோஷம் அப்படின்னு நெனச்சு, நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய இழக்கிறோம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இது போல தான் நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தத்த தேடாம, நம்ம வந்து எங்கேயோ எதேதோ ஒரு இத தேடி இலக்குகளா வச்சுக்கிட்டு, நான் இத அடைஞ்ச பிறகு தான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். எனக்கு வேற ஒரு எனக்கு என் ஹஸ்பண்ட் இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். என் பிள்ளைங்க இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும். என்னோட பெத்தவங்க இருந்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்க முடியும். இந்த பொருள் இருந்தா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இலக்க நம்ம வச்சுக்கிட்டு, அது கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம மன வருத்தத்திலேயே வாடிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறத விட, நமக்கு வந்து சந்தோஷங்கிறது நமக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிற புரிதல் வந்துச்சுன்னா, நம்ம அத இலக்கா வச்சுக்கிடும்போது, நமக்கு தேவையானது எதுவுமே எல்லாமே வந்து நம்மள தேடி நம்மளோட சக்தி அதிகமாகும்போது வந்துரும். நம்ம அந்த சக்தி மூலியமா இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட நம்மளோட இது மூலியமா நமக்கு தேவையானத அவங்களாவே வந்து நமக்கு குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு உதவுறதுக்கு நெறைய பேர் வருவாங்க. நம்மளோட சக்தி மூலியமா சுத்தி இருக்கவங்களுமே மாற்றத்துக்கு வருவாங்க. நம்ம உறவுகளோட ஒற்றுமையா இருக்கலாம். எல்லாமே வந்து நமக்கு கை குடுக்கும் அப்படிங்கிறது தான் இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா தியானம். தியானம் அதிகமா பண்ண தான் நம்ம விழிப்புணர்வு நிலையில இருக்கும்போது, நம்மளால கண்டிப்பா நம்ம ஆழ்ந்து போக போக நம்ம இருப்பு அடைஞ்சு, அந்த மகிழ்ச்சிய நம்ம அடைய முடியும். மகிழ்ச்சி அடைஞ்ச பிறகும் நமக்கு திருப்தி இல்லன்னா, நம்ம யார்? நம்ம இறந்த பிறகு எங்க போவோம்? அப்படிங்கிற நம்ம அந்த இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வந்து இந்த உலகத்துல வாழும்போதே, அந்த நிலைய அடைஞ்சுட்டோம்னா, நம்ம வந்து அ இயேசு கிறிஸ்து சொன்ன மாரி, அந்த சொர்க்க சாம்ராஜ்யத்த நம்ம இங்க வாழும்போதே அடையலாம். அப்படிங்கிறது தான் மாஸ்டர்ஸ். நான் இதோட என்னோட இத முடிச்சுக்கிறேன். நன்றி மாஸ்டர்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். தேங்க் யூ.